மற்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. நான் வந்து லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்துமஸ் அப்பதான் பீரியட்ஸ் ஆனேன். ஆகவே இல்ல. இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் ஆயிருக்கு. அதாவது டிசம்பர்ல ஆனது இப்போ 5 months கழிச்சு இப்போ ஆச்சுங்களா? அந்த 4 months கழிச்சு இப்போ ஆயிருக்கு. ஒரு கரெக்டா 1.5 மாசம் 4 வந்தா 1 மாசத்துல 45 நாள் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். நிறைய டயட் ஃபாலோ பண்ணிருக்கேன். லோ கார்ப், அப்புறம் இன்டர்மிட் ஃபாஸ்டிங் மட்டும், ஃபுட்டு 10 days வாட்டர் டயட் எல்லாம் பண்ணிட்டேன். அப்பத்திக்கு கம்மியாவும் திரும்ப ஏறிடும். 45 நாள்ல இவ்வளவு பெரியது. அதுவும் நான் ரொம்ப வருஷமா பீரியட்ஸ் ஆகாம இருப்பேன். அந்த டிசம்பர்ல கூட நான் ஏன் ஆனேன்னா 21 days வந்து டேப்லெட் போட்டேன் நான். சரி. அந்த டேப்லெட் போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆனேன். இப்போ வந்து நேச்சுரலா இருக்கு 5 months கழிச்சு 4 months கழிச்சு. ஆமா. அந்த டேப்லெட் அதுக்குள்ள நான் வந்து ரொம்ப வருஷமா ஆகாமே இருக்கேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் கேட்டப்ப இது ரெகுலரா நீங்க எடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு நாள் கூட விடக்கூடாதுன்னாங்க. அப்போ 21 நாள் சாப்பிட்டேன் நானு. அதுலயே 1 நாள் 2 நாள் விட்டுட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு எனக்கு கரெக்டா ஒரு 4-5 நாள் கழிச்சு முடிஞ்சிட்ட பிறகு எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆனா ஒரு 10-15 நாள் போச்சு. 10 நாள் ஹெவி ஃப்ளோ போச்சு. 15 நாள் அவ்வளவு கிடையாது. அதோட முடிஞ்சது. பொங்கலுக்கு வரைக்கும் போயிருக்கு. பொங்கல் கிட்ட வரைக்கும். அதோட இப்பதான் எனக்கு வந்து என்னன்னா, நான் இப்போதைக்கு நான் மெடிக்கல் ஃபீல்டு தான் இருக்கேன். நானும் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் தான். நானும் நிறைய பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனாலுமே எனக்கு மெடிக்கலோ எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே எடுக்காம என் உடம்பு கம்மி பண்ணணும், அடுத்தது என்னுடைய ப்ராப்ளம்லாம் நான் சரி பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய மைண்ட் செட். நான் நினைச்சிருந்தேன்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கலாம், நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பாத்துருக்கலாம். ஆனாலும் எனக்கு அது விருப்பம் இல்ல. எதுவுமே எந்த ஒரு மாத்திரை மருந்து இல்லாம சரி பண்ணணும்ன்ற ஒரு எவ்வளோ போராடி இப்ப கடைசியில வந்து இந்த டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் இருக்கு, பிளஸ் இந்த ப்ராப்ளம் சரியா இருக்கு. சூப்பர். அது பெரிய விஷயம், உண்மையிலேயே பெரிய விஷயம். சோ இது வந்து அதாவது நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம், நிறைய பேர் இது மாதிரி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதுதான் அந்த ஹாப்பினஸ் எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஆனா மற்றவங்க எல்லாம் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்களான்னு தெரியல. நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்துமே நான் வந்து அது பண்ணல. சோ நேச்சுரலா இந்த டயட்ல சரி பண்றதுன்னு நீங்க கண்ணார பாத்துருக்கீங்க. சோ அது வரையும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய ஃபாலோ சொன்னீங்கல்ல, கண்டிப்பா ஆச்சரியமா இதுதான் விஷயம். சோ அது எப்படி சொல்றது, அந்த ஃபுட் தான் மெயின். நம்ம உடம்பு எடுத்துக்கிறதும் ஃபுட் தான், நம்ம உடம்பு சரி பண்றதும் ஃபுட் தான். சோ அது பாலியோல ஒரு படி மேலேயே. சோ நீங்க வெயிட் லாஸும் பண்ணிக்கிட்டு உங்க ஹெல்த் இஷ்யூஸுமே சரி பண்ணிக்கலாம். சோ இப்போ உங்களோட ஹார்மோன் டேமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதுன்னு நினைக்கிறேன். சோ அது நீங்க பண்ணுங்க. நான் ஒரு 6-7 வருஷமாவே 90 மேலதான் இருக்கிறேன். 90 மேல இருக்கிறேன். பீரியட்ஸ் ஆகாது. ஒரு 4-5 வருஷமா பீரியட்ஸ் ஆகாது. எப்பயாவது 1 முறை ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 6 மாசம், அப்புறம் 7 மாசம், அப்படியே சுத்தமாவே ஆகவே இல்ல சுத்தமா. எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் பாக்கணும்ன்ற எண்ணமும் இல்ல. நான் வீடு கட்டிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டென்ஷன், கொரோனா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வேலை இல்ல. அதனால என் உடம்பையும் பாத்துக்கிட்டேன். நிறைய பார்த்தேன், நிறைய வீடியோஸ். எத்தனையோ நாள் தூங்காம எத்தனையோ நாள் வந்து வீடியோஸ் பார்த்தேன். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கடைசியாதான் நான் சாலியோ டயட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தோட எடுத்தேன். ஆனா நான் ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியல. 1 மாசம் ஆயிடுச்சா, 1 மாசம் நான் ஃபாலோ பண்ணிட்டேனா, 1 மாசம் அப்படின்ற மீல் குவான்டிட்டிஸ் குறைஞ்சதெல்லாம் பயங்கரமா ஆச்சரியமா இருக்கும். நம்மளால எப்படி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் இருக்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் நான் சாப்பிடறேன் அப்படின்ற மாதிரி.